தற்போதைய அண்மை செய்தி. ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய விதிகளை மறு ஆய்வு செய்ய இதுவே தக்க தருணம் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி இழக்கம் செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய இதுவே தக்க தருணம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக புழல் சிறையில் உள்ள ராஜ்குமார் என்பவர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் இவ்வாறான ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் தகுதி இழக்க விதிமுறைகளை மறு ஆய்வு செய்யவும் இதுவே தக்க தருணம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதி இழக்க செய்யக்கூடிய விதிகளை மறு ஆய்வு செய்ய இதுவே உரிய தருணம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறது. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜ்குமார் என்பவர் முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி தமிழக அரசுக்கு விண்ணப்பித்திருந்தார். அவருடைய விண்ணப்பத்தை பரிசீலித்த அரசு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டு தண்டிக்கப்பட்ட ராஜ்குமாரை முன்கூட்டி விடுதலை செய்ய அரசாணை விதிகளில் இடமில்லை. 2023 செப்டம்பரில் அவர் 14 ஆண்டுகள் சிறைவாசத்தை பூர்த்தி செய்யவில்லை என கூறி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ராஜ்குமார் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டில் விதிக்கப்பட்ட 2 ஆண்டு தண்டனையை மனுதாரர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். குறைந்தபட்ச தண்டனையை ஏற்கனவே அனுபவித்து விட்டதால் சம்பந்தப்பட்ட ஆயுள் தண்டனை கைதியை முன்கூட்டி விடுதலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டி ராஜ்குமார் விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதே சமயம் குறைந்த தண்டனை விதிக்க வகை செய்யக்கூடிய சில சட்டப்பிரிவுகள் தண்டிக்கப்பட்டிருந்தால் முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதியில்லை என அரசாணையில் கூறப்பட்டுள்ள விதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக உள்ளதால் முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதி இழப்பு செய்யக்கூடிய இந்த விதிகளை அரசு மறு ஆய்வு செய்ய இதுவே உரிய தருணம் என்று நீதிபதிகள் இந்த உத்தரவுல சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ராதிகா, உங்க விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவா.